உடனே கட்சியை தொடங்கலாம், அடுத்து ஆட்சிக்கு போகலாம். சில பேர் 50-60 வயசு வரலும் சினிமாவோட நடிச்சு புகழை தேடி, பொருளை தேடி, சுகத்தை தேடி காலாவதியான காலத்தில் அரசியலுக்கு வந்து அதிகாரத்தையும் கைப்பற்றுகிறார். 10 வருஷம் தேர்தல் அரசியல் வராமல் மொத்தத்தில் 35 ஆண்டுகள் ஒரு மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெறுவதற்கே பெரும்பாடு பட நேர்ந்தது. சில பேர் 50-60 வயசு வரலும் சினிமாவோட நடிச்சு புகழை தேடி, பொருளை தேடி, சுகத்தை தேடி வாழ்ந்துவிட்டு இளமை காலத்தை எல்லாம் சொகுசாக கழித்துவிட்டு தேவையான அளவுக்கு சொத்து சேர்த்து வைத்துக் கொண்டு காலாவதியான காலத்தில் அரசியலுக்கு வந்து அதிகாரத்தையும் கைப்பற்றுகிறார்கள். அவங்க ஊர் ஊரா இப்படி போய் அலைய வேண்டியதில்லை, ஊர் ஊரா போய் கொடியேற்ற வேண்டியதில்லை, ஊர் ஊராய் போய் மக்களை சந்தித்து பேச வேண்டியதில்லை. உடனே கட்சியை தொடங்கலாம், அடுத்து ஆட்சிக்கு போகலாம். ஆனால் என்னுடைய இளமையை முழுமையாக தொலைத்து தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல், சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடாமல், வாழ வேண்டிய நேரத்தில் வாழாமல், ஓய்வென்றால் என்னவென்று தெரியாமல், உறக்கம் என்றால் தேவையான நேரம் உறங்காமல், பொழுதுபோக்கு என்றால் தெரியாமல் சினிமாவுக்கு போனதில்லை, பீச்சுக்கு போனதில்லை, பொழுதுபோக்கில் கலந்து கொண்டதில்லை, விளையாட்டில் பங்கேற்றதில்லை, லீவு நாள் என்று சனி ஞாயிறிலே ஓய்வெடுத்ததில்லை, குடும்பத்தோடு கோடை வாசஸ்தலம் போய்விட்டு வருவோம் என்று போனதில்லை, குடும்பத்தோடு வெளிநாட்டுக்கு போய்விட்டு 10 நாள் சுற்றிவிட்டு வருவோம் என்று சுற்றியதில்லை, விரும்பிய உணவகங்களுக்கு போய் நல்ல நாக்குக்கு சுவையாக சாப்பிடலாம் என்று சாப்பிட்டதில்லை, கிடைக்கிற கஞ்சியை குடித்து கொண்டு ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உறங்கி 35 ஆண்டு காலம் பாடாய்பட்டு அரும்பாடு பட்டு வாழ்க்கையை முழுமையாக தொலைத்து இந்த இடத்தை அடைந்திருக்கிறோம். ஒரு மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெறுவதற்கு இவ்வளவு பெரிய இழப்பை சந்தித்துதான், வாழ்வை தொலைத்துதான் இந்த இடத்தை எட்டி பிடிக்க முடிந்தது.